மிதுன ராசி நண்பர்களே, ஏப்ரல் 2025 இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் பெயர்ச்சிப்பதால் உங்களின் பேச்சில் கோபம் அதிகரிக்கும். இதை தவிர்க்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் அது உங்கள் உறவுகளிலும் உங்கள் தொழில்களிலும் உங்கள் குடும்பத்திலும் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். 7ஆம் தேதி செவ்வாய் கிரகம் கடக ராசியான உங்களின் 2வது வீட்டிற்கு மாறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பேச்சில் கசப்பு மற்றும் கோபம் இரண்டும் தெரியும். நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். 4ஆம் மற்றும் 10ஆம் வீடுகளில் சுமார் 6 கிரகங்களின் தாக்கம் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும். 4வது வீட்டில் குருவின் பார்வை தாயின் உடல் நலம் நன்றாக இருக்கும். சில வீண் செலவுகள் இருக்கும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். உடல் நலப் பிரச்சினைக்காக மருத்துவமனை செல்ல வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கடினமான சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கப் போகிறது. கடின உழைப்புக்குப் பிறகுதான் அவர்களால் வெற்றியை அடைய முடியும். வேலை மற்றும் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம் இது. இருப்பினும் விதியின் அதிபதி கர்ம வீட்டில் இருப்பது ராஜயோகம் போன்ற பலன்களைத் தருவது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் சனி பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்ப்பார். இது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும். இதன் காரணமாக பதற்றம் நீடிக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் நிற்பதால் உங்கள் ஆரோக்கியம் பலவீனமடையும். எனவே நீங்கள் தோல் நோய்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதன்கிழமை தோறும் ஸ்ரீ நாராயண மூர்த்தியை வழிபட சுபமான மாதமாக இருக்கும்.